வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். உங்களை பொறுத்தவரை அஷ்டமத்தில் கூட்டு சேர்க்கையாக 5 கிரகங்கள் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுகின்றன. மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி மட்டுமில்லாமல் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு போன்ற கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், மன குழப்பங்கள் அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், விரயங்கள் அதிகரிக்கும். அதையெல்லாம் சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், இலாக்கா மாற்றம் அல்லது ஊர் மாற்றம், நாடு மாற்றம் கூட சிலருக்கு நடக்கும். எந்த விதமான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் மாதத்தின் பிற்பகுதியில் அதுக்கு தீர்வும் கிடைக்கும். நவ கிரகங்களை நீங்கள் நாள்தோறும் வணங்க வேண்டும். ஆதித்யாய, சோமாய, மங்களாய, புதாய, குரு, சுக்கிர, சனியச்ச, ராகவே, கேதவே நமக. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அதே நேரத்துல உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசை, புத்தி, கோச்சாரம் இது அடிப்படையிலையும் மாற்றங்கள் நிறைய நடக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் 8ஆம் இடம் எனப்படும் அஷ்டமஸ்தானத்தில் சென்று அமருவார். இதனால் அஷ்டமஸ்தானம் அதிகமாக வலுவடையும். இல்லத்தில் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யவும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் அல்லது பணி மாற்றம் அல்லது ஏதேனும் தண்டனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பிறரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கும் பொழுது நன்கு யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சென்று அமர்வார். அவர் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிப்பார். உங்கள் ராசிக்கு 4-11 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் நீண்ட தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தகவல்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களை பங்கிடுவதில் இருந்த பிரச்சனைகள் அகன்றுவிடும். குடும்பத்தினர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். அஷ்டமத்து சனி பூரணமாக உங்களை விட்டு விலகப் போகிறது மார்ச் மாதம். இதனால் நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். கஷ்டங்கள் உங்களை விட்டு அகலும். பண புழக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக மாறும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இதுவரை ஏற்பட்ட அவமானங்கள், தோல்விகள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்கும். சனியின் பார்வை பலத்தால் இதுவரை இருந்த தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நிறுவனங்களிலிருந்து ஒரு சிலருக்கு புது வேலை கூட கிடைக்கலாம். பொருளாதாரத்தில் நிறைவு என்பது மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக உண்டு. மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் நல்ல வளர்ச்சி இருக்கும் படிப்பில். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் எதையும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் நல்ல விஷயங்களை நீங்கள் நடத்தி கொள்ளலாம். ஆக கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை அஷ்டமத்தில் 5 கிரக சேர்க்கைகள் இருப்பதால் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட மாதத்தின் பிற்பகுதியில் சனி அஷ்டமத்திலிருந்து விலகுவதால் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்வதால் பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.